வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புதுச்சேரியில் பள்ளி நேர பாடவேளை அட்டவணையை திருத்தம் செய்ய வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையால் தற்போது வெளியிடப்பட்ட பள்ளி நேர பாடவேளை அட்டவணையை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பள்ளிகளின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திருத்தம் செய்ய வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய பள்ளி கல்வித்துறையில் தற்போது காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பள்ளி கல்வித்துறை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். பள்ளி கல்வித்துறை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கம் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார் மற்றும் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான அரசு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மடத்தில் மன்னிமிட்டி சித்தர் திருவுருவப் படம் திறக்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மடம் மன்னிமிட்டி சித்தர் படம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் பஞ்சுகுணா, துணைத் தலைவர் மணிகண்டன், செயலாளர் புவி, பொருளாளர் சுப்பிரமணியன், ஆலோசகர் தமிழ் என்கிற வேலையா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் திறப்பு விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 90 லட்சம் மதிப்பில் கால்வாய் அமைக்கும் பணியை பாஜக எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணபதிச்செட்டிக்குளம் சாலை முதல் பெரிய காலாப்பட்டு மாத்தூர் சாலை வரை ஈசிஆர் பிரதான சாலையில் ரூபாய் 81,71,750 செலவில் யூ வடிவ கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை கணபதிச்செட்டிக்குளம் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கல்யாணசுந்தரம் இப்பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் பெரிய காலாப்பட்டு மற்றும் கணபதிச்செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர், பொறுப்பாளர்கள், கிராம பஞ்சாயத்து பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திய கடலோர காவல்படை சார்பில் தூய்மை பணியை பாஜக எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாவற்குளம் பகுதியில் அமைந்துள்ள இந்திய கடலோர காவல்படையின் டிஐஜி தாசிலா தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தூய்மை பணி செய்ய ஏற்பாடு செய்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் தூய்மை பணியினை துவக்கி வைத்து அனைவருடனும் சேர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டார். மேலும் இவ்விழாவில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். இந்திய கடலோர காவல் படையோடு சேர்ந்து தேசிய மாணவர் படை, தேசிய சாரணர் படை, தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள், காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய மாணவர்கள், காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி இளைஞர்கள், உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், அக்ஷய பாத்திர அறக்கட்டளை அனைவரும் இந்த தூய்மை பணி விழாவில் கலந்து கொண்டு தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் நடத்தப்பட்ட சீனியர் டென்னிஸ் போட்டி மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் சீனியர் டென்னிஸ் போட்டிகள் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, ஹைதராபாத், விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் இருந்து வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். நாளை நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இலவச கண் மருத்துவ பரிசோதனை முகாமில் இலவச கண் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தப்பட்ட பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்து அவரும் கண் பரிசோதனை செய்து கொண்டார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை சர்க்கிள் தி பாண்டிச்சேரி தலைவர் சதா, செயலாளர் பிரகாஷ் மற்றும் விளையாட்டு பிரிவின் செயலாளர் மத்தியூஸ், கேப்டன் செந்தில் மற்றும் அனோஜ் ஆகியோர் செய்திருந்தனர்.
ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் சுப்ரேன் தெருவில் உள்ள அலைன்ஸ் பிரான்சிஸில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்திற்கான பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமினை நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மேலாண் இயக்குனர் மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். இந்த வேலைவாய்ப்பு முகாம் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.Laser Cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.Tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். சோ நம்ம Fashion.Tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.